ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேக் டு தமிழ் பிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெமன் கோட ஷாட் பார்க்கலாம். பொறுக்கி பொரிச்சா இன்னொரு ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, இன்ட்ரோ தான் ஸ்டோரி பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஜெமனாமிஸ் ரொம்ப நாள் ஆச்சுல ஒன் ஷாட்ஸ் தான் பார்க்கலாமா? தென் ஓகேடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம எந்த கேரக்டர் இன்ட்ரோ இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் ஹெட்ஃபோன் வேவ் பண்ணிக்கோங்க. தென் நான் பொறுப்பில்லை, ஓகே, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். டியூரேஷன் கம்மியாக இருந்தால் திட்டிடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் ஜெமனுக்கு பெரிய ஒன் ஷாட்டே போடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சைன், நீங்கள் தான் ஒர்க் ப்ரெஷரில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கால், அது அவங்க அம்மா தான். ஐயோ, அம்மாவுக்கு வேலையே இல்லை. ஹலோ ஒயன், என்னம்மா பண்ணுற? என்னம்மா பண்ணுவாங்க, ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா? என்ன ஹெல்ப்மா இந்த நேரத்தில்? இல்லைம்மா, என்னம்மா உன் பாஸ்கிட்ட இல்லை, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்டு பார்க்குறேன் வாயன்மா அப்படின்னு உங்கள் அம்மாக்கு சொல்கிறாங்க. எதுக்கு எதுவுமே சடனாக சொல்லிகிட்டே இருப்பியா? எதுக்கு, என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒயன் சொன்னா நீ கோச்சுப்பேம்மா, என்னன்னு சொல்லு. ஒயன்மா கோச்சிக்காதம்மா, ஒரு லீவ் கேளு. நீ என்ன ஏதுன்னு சொல்லு, நாங்கள் லீவ் கேட்குறேன். அது நீ லீவ் கேளு, நான் அது வீட்டில் வந்து சொல்கிறேன். சொல்லுமா, ஏம்மா அப்படி பண்ணுற? நீ கேளுமா, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அம்மா இந்த அம்மா இருக்காங்களே, சா, என்னன்றது சொல்ல மாட்டாங்க, ஆனால் லீவ் மட்டும் போடணும். சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு வாங்கி கேட்குற போகிறான். ரியா பார்த்துட்டு, என்ன வாங்கி எங்கே போகிற அப்படி ரியா கேட்குறா. நீங்கள் இல்லையா, அம்மா ஏதோ லீவ் கேட்க சொன்னாங்கடி. லீவா? எதுக்கு? இல்லையா, ஏதோ நாளைக்கு எங்கேயோ வெளியே போகணுமா, லீவ் கேட்க சொல்கிறாங்கடி. அப்படியா, சரி ஓகே கேட்டுக்கோ அப்படியா சொல்கிறான். நீயும் கேள, என்னென்ன கேட்க சொல்கிற? ஐயோ ஆமாம், நான் கேட்க மாட்டேன் அப்படின்றியா சொல்ல. நீங்கள் ப்ளீஸ் டி, நீயும் கொஞ்சம் கேட்டால் நல்லா இருக்கும்டி அப்படி அப்படி சொல்லிட்டு, சரியாவும் நீங்கள் தான் பாஸ் பண்ண நிற்கிறீங்க. அவர் எதுக்கு உங்கள் 2 பேர் லீவு? சார், 2 பேர் வீட்லேயும் பிளான் பண்ணி நாங்கள் போகிறோம், ப்ளீஸ் சார் அப்படின்னு நிறையா சொல்ல. இப்போ நீங்கள் ஆமாம் சார், பிளான் பண்ணி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, ஒரு நாள் மட்டும். இந்த ஆஃபீஸில் நானும் நிறையாவும் ஜாயின் பண்ணி 3 மாதம் ஆகுது, லீவே எடுத்ததில்லை சார், ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, ஒரு நாள் மட்டும் தானே? ஆமாம் சார், வேணா ஒர்க் இருந்தால் கூட கொடுங்க, பண்ணுறோம், ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே கேரி ஆன், லெட்டர் மட்டும் ஒன்று எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் மெயில் அனுப்பிட்டுமா சார் அப்படின்னு நிறையா கேட்க. ஓகே ஃபைன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியோட அப்படி வெளியே போகிறீங்க. என்னையாண்டி லீவ் கேட்க சொன்னேன், ஜெய்சன் திட்டுவான். ஒரே ஒரு நாள் தானடி ப்ளீஸ் டே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி போ, ஃப்ரெண்டாக போயிட்டேன்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அப்படிதான். இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய், இப்போயாவது சொல்லுமா, என்ன எங்கே போகிறோம் சொல்லுமா அப்படின்றீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, நாளைக்கு காலைல உன்னை பொண்ணு பார்க்க வராங்க வேணுமா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல. எது, பொண்ணு பார்க்கவா? ஒட்டிச்சிருவேன், என்ன இப்படி டக்குன்னு சொல்கிறேன், நான் இப்போ இருக்க கல்யாணம் வேணும்னு தானே சொன்னேன் உங்ககிட்ட, அதே மாதிரி பொண்ணு பார்க்குறேன்னா? இல்லை எனக்கு புரியல, என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கணும்ல, கேட்காம நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கீங்க. வேணுமா, உனக்கு வயசு இப்போ என்ன 24?
உன் வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை பார்த்துட்ருக்குங்க. உனக்கு என்னம்மா லைஃப்பை செட்டில் பண்ணணுமா? இங்கே பாரு வாயன்மா, இந்த குடும்பத்துக்காக தனி மனுஷியா உழைச்ச வரைக்கும் எல்லாம் போதும். சரியா? நாங்கள் பார்த்துக்குறோம். உன் லைஃப்பை நீ பார்க்கணும். உன் லைஃபோட இடத்துக்கு நீ போகணும். அப்போது கல்யாணம் பண்ணால் தானே முடியும். அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு. அப்போது உன் லைஃப் நல்லா இருக்கணும் தானே அம்மா அப்பா நினைப்போம். ப்ளீஸ் வாயன்மா, புரிஞ்சுக்கோய. நல்ல மாப்பிள்ளை தான். சரி, ஃபோட்டோ காட்டுங்க. ஃபோட்டோலாம் வேணாம். நல்ல மாப்பிள்ளை. அவரும் இந்த மாதிரி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் பூசானில் இருக்காராம். ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, தங்கமான மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல மாப்பிள்ளை தான். நீ நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோண்ணா. நிறையாவும் லீவ் போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பாஸ் நம்ப மாட்டேன் அவளே லீவ் போட சொன்னம்மா. நல்ல விஷயந்தான். காலையிலே அவளை வர சொல்லிவிடு. சரியா? நீ அம்மாவுக்கு ஒரே பொண்ணு நினச்சிக்கோயன்மா. உங்களை விட்டுட்டு பூசானுக்கா நீ பாரு, சேவல் எங்கே பூசானுங்க. அம்மா ஓடி நான் வந்து பார்ப்பேன். சரியா? இப்போது உன் லைஃப்காக நீ ட்ராவல் பண்ணணும்ல. சரியா? அம்மா ரொம்ப அக்கறையாக சொல்கிறாங்க. நீங்கள் லவ் யூம்மா. சரி, என் பொண்ணு இல்லை, என் செல்ல மகள் நனி. அப்பா என்ன சொன்னார்? எப்போ ஃபீல் பண்ணார் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறோம். சரி, நான் அப்பா கிட்ட நாளைக்கு காலை பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நைட் எல்லாமே உங்களுக்கு தூக்கமே இல்லை. இதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. யாராக இருக்கும், ஓசானில் இருந்தா யாராக இருக்கும் அப்படின்னு திங்கிங் தான். அப்படி தான் மார்னிங் ஃபுல்லாக ஆகுது. உங்கள் அம்மா அழகம்ல கிளப்பி விடுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரியாக தான் இருக்கீங்க. அம்மா என்ன? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. அப்படி ரொம்ப அழகான வருமா, தங்கமான மனுஷன். பார்த்துப்பாரு. அம்மாவை நம்ப மாட்டியா? அம்மா அப்படி இல்லைம்மா. சரி, இந்தா. என்னது? அம்மாவோட நெக்லஸ் கல்யாணத்தப்போ போட்டது. நீ இப்போ போட்டுக்கோ. அம்மா போட்டுக்கோம்மா அப்படின்னு ஒரு நெக்லஸ் போடுறாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, தொட்டு பார்க்குறீங்க. இது நீ உன் கல்யாணத்தில் போடுதாம்மா? அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம். சரி, நான் வரேன். ரியா வந்திருக்க பாரு. ரியா, வாயன், என்னடி காலைல பெரிய டெஸ்ட்டு கொடுத்துட்டு லைக்காது பொடி. சரி, ஓகே செம்மையாக இருக்கடி. என்ன மாப்பிள்ள பெரிய ஆளா? தெரியல, ஃபோட்டோ கூட பார்க்கல. ஃபோட்டோ பார்க்கலையா? அடிப்பாவே மாண்டி, ஃபோட்டோ கூட பார்க்கல. வேணான்ட்டாங்க. ஓ சரி, ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏன் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க? வயன் பேச்சுலர் பார்ட்டி அப்படியா கேட்க? போடி அப்படின்ட்டு உங்கள் 2 பேருக்குள்ள குட்டி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் அம்மா வயன் வா காஃபி எடுத்துகிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டா. ஏன்னா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா அப்படின்ட்டு இப்போ உங்கள் அம்மா உங்கள் கையில் காஃபிலாம் கொடுக்குறாங்க. நீங்களே இப்போ அப்படி தான் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. செம்ம பெரிய ஷாக். ஏன்னா அது நம்ம ஜெர்மன் தான். நீங்கள் ஜெர்மனை வந்து எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, லைக் உங்கள் கம்பெனியும் ஜெர்மன் கம்பெனியும் பார்ட்னர் போட்டிருப்பாங்க. அப்போ ஜெர்மன் வந்திருப்பார். அப்போ தான் ஜெர்மனை பார்த்துட்டு அவருக்கு நிறையா ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்போ பார்த்துருப்பீங்க ஜெர்மனா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெர்மனை ஃபஸ்ட் டைம் பிடிச்சிருக்கும். பார்த்தோன்னே பார்க்க மேன்லி லுக் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க. இப்போ ஜெர்மனை பார்க்கும்போது உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அவரை தான் கட்டிக்க போகிறோமான்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. ஜெர்மனுமே உங்களை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போ பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே அந்த மனுஷனை விழுந்துருப்பார். இப்போது ஜெர்மன் உங்களை பார்க்கும்போது அப்படியே உங்களை பார்த்து பிரைட் ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் கையான ஒரு ஸ்மைலோட காஃபி கொடுக்குறீங்க ஜெர்மனோட பேரண்ட்ஸ்க்கு. ஜெர்மன்மே அதை வாங்கிக்கிறாரு. பட் கிரேட் ஸ்மெல். இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லவா வேணும்? இதோட ஓகே சொல்கிறத வேறு வழி இல்லை. ஏன்னா உங்களுக்குமே ஜெர்மனா ரொம்பவே பிடிக்கும். இப்போ நீங்கள்
இவங்க அம்மா பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் கேட்குறாங்க. நீங்கள் சரியாக தலையாட்டுறீங்க. ஜெமன் கிட்ட அவங்க அப்பா அம்மா கேட்க, ஜெமன்மே ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஜெமன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிடு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜெமன், நான் உன் கூட தனியாக பேச முடியுமா அப்படின்னு ஜெமன் கேட்க, இப்போது உங்கள் அப்பா அம்மா, ஐயோ தம்பி தாராளமாக பேசுங்க அப்படின்றாங்க. ஜெமன் இப்போ அப்படியே உங்கள் முன்னாடி நீங்கள் போகிறீங்க. ஜெமன் உங்கள் பின்னாடியே வராரு. எப்போ ஜெமன், ஹாய் வேன். ஜெமன், நீங்கள் தானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். நீங்கள் தானே, எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஃபோட்டோ கூட நான் பார்க்கல. ஏன்னா நீங்களும் பார்க்கலையா? ஏன்னா நீங்களும் பார்க்கலையா? இல்லை, வீட்டில் நேற்று தான் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர போகிறாங்கன்னா. உங்ககிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்லை. ஓ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற வேற எதுவும் இல்லை. நீ இல்லை, வேற எதுவும் இல்லை. ஓகே, உன்னை பற்றி நிறைய ஆஃபீஸில் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் என் லைஃப் பார்ட்னராக போகிறேன். நிறையா தெரிஞ்சுக்கலாம். தாராளமாக நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். தென் வேறு? தேங்க்யூ. தேங்க்யூன்னு சொன்னேன். தேங்க்யூ. சரி, போகலாமா? அப்பப்போ வெயிட் பண்ணுறான். போகலாமா? போகலாமே அப்படின்ட்டு நீங்களும் ஜெமனுக்கு கீழே இறங்கி போகிறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் போல் ரிங் மாற்றிக்கிறீங்க. ஸோ லைக் என்கேஜ்மெண்ட் போல். ஜெமன் வீட்டிலேருந்து தாம்பூல தட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க. நீங்களுமே ஒரு பிரைட் ஸ்மைலோட லைக் இந்தியன் ஸ்டைலில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ கொரியாவில் தான் இருக்காங்க, பட் ஆனால் இந்தியன் ஸ்டைலில். ஸோ இப்போ ஜெமன் ஓகே தான் சைட் அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஜெமனை பார்த்து ஷை ஆகிட்டுருக்கீங்க. ரியாக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்னடி நீ அப்படின்ற மாதிரியே அவர் நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஜெமனுக்கு உங்கள் நம்பர் கொடுக்குறீங்க. ஜெமனுமே உங்கள் நம்பரை வாங்கிட்டு அவரோட நம்பருக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறத்துலேருந்து நீங்களும் ஜெமனும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கிறீங்க. லைக் வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, நிறைய கால்ஸ் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ளே பாண்ட் க்ரியேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஜெமனும் நீங்களும் ஃபோன்லேயே ரொம்ப அழகாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஜெமன் அதுக்கப்புறம் உங்களை ஒரு கெஃபேக்கு கூப்பிட்றாரு. நீங்களும் அங்கே போகிறீங்க. ஸோ உங்களுக்குமே ஜெமன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஜெமன் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன, நீங்களும் ஜெமனும் ஒன்றா கேஃபேக்கு போகிறது, ஒன்றா வீட்டுக்கு வர்றது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி எல்லா டேவும் நடக்காது. ஏன்னா நம்ம ஜெமன் இருக்கிறது புசான், நீங்கள் இருக்கிறது சியோல். எப்போயாச்சும் ஜெமன் சியோலுக்கு ஏதாவது ஒர்க் விஷயமா வந்தாருன்னா அப்போ உங்களை பார்க்காம போக மாட்டார். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, அப்போ கேஃபே கூப்பிட்டு போவார். ஸோ இப்படி தான் டேஸஸ் தான் போயிட்டுருக்கோம். அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் ஜெமனும் பேச்சு ஓரம் உட்காந்துருக்கீங்க, நிறைய பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேரோட கை அழகாக கோத்துட்டு ஒன்றா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜெமன், சொல்லுங்க, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமாடி? என்ன நீங்கள் இப்படி கேட்டீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெமன் நச்சுன்னு உங்கள் லிப்ஸில் அப்படி கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் ஜெமன் அப்படியே ஆடி பார்க்குறீங்க. ஜெமன், என்ன பண்ணீங்க? நானா நச்சுன்னு ஒன்று கொடுத்தேன். ஏன் கொடுக்கக்கூடாதா? இல்லை, அது கிடையாது. நீங்கள் டக்குன்னு கொடுத்தீங்களா, இல்லை நான் சொன்னனால கொடுத்தீங்களா? கொடுக்கணும்னு தோணுச்சு, ஸோ அதனால கொடுத்தேன். தப்பா? இல்லை கொடுக்கலாமா? ஐயோ,
அப்படி இல்லை, நீங்கள் கொடுத்துட்டீங்களா? அதான். ஓ, அப்படியா? அப்படி சொல்லிட்டு திரும்ப ஒன்று கொடுக்க நீங்கண்ணா. ம், நீ பொறுக்கி. என்னது பொறுக்கியா? அது ம் ம் பொறுக்கி. அப்புறம் இல்லை, அது தெரியாம. ம் தெரியாம என்னென்ன வார்த்தை வச்சிருக்க? பட் இருந்தாலும் அது நீ கூப்பிடும்போது நல்லா இருக்கும். அவனை வேணாம், எப்படி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சிம்மன் சொல்கிறாரு. நீங்கண்ணா சொல்லவா வேணும், அப்படி கொஞ்சம் ஷை ஆக்குறீங்க. ஏய், நான் ஷையா? அது ம் ஏய், நீ இந்த மாதிரி நச்சுன்னு கொடுத்தா நல்லா இருக்குடி. ம் எனக்கு இந்த மாதிரி நச்சுன்னு கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இப்படி நச்சுன்னு கொடுக்கணும். எப்படியா இருந்தாலும் நச்சுன்னு ஒன்று கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய ஆசை இருக்குது. என்ன ஆசை? என்ன மாதிரி? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேற. என்ன மாதிரி சொல்லுங்க சிம்மன். அதெல்லாம் நடுவும் சொல்கிறேன். சரி, இப்போ நீ நச்சுன்னு கூடுறி. எல்லாம் எல்லாருமே இருக்காங்க, வேண்டாம். ஏய் குடுடி, யாரா இருந்தா என்ன? நானும் அதை கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நச்சுன்னு ஒன்று கூடுறி. இல்லை வேண்டாம். ஏய் கூட்டு பொண்டாடி. பொண்டாடியா? ஆமாம், பொண்டாடி ஆக போகிறல்ல, குடுடி. அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணா முடிட்டு ஜிம்மனுக்கு ஒரு நச்சுன்னு ஒன்று கொடுக்குறீங்க. ஜிம்மன்னா ஏய் நாடி இது அது எல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வேண்டாம். ஏய் டீ மாதிரினா கல்யாணத்தப்போ ஃபர்ஸ்ட் நைட் அப்போ இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் கேட்க மாட்டான். ஏன்னா கேட்க மாட்டீங்களா? அப்போ ஏய் பயப்படாதடி, அவளை கேவலமெல்லாம் பண்ண மாட்டேன். நீ எப்படி கேட்குறியோ அந்த மாதிரி தான். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சுல. ஆமாம்ல, ஐயோ 9 மணி ஆயிடுச்சு பாருங்களேன். பாரு, அந்த பீச்சை பாரு. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த அழகான மூன் அந்த நிலாக்குள்ள அப்படியே அப்படியே அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. நீங்களும் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜிம்மன் உங்கள் கண்ணை பார்க்குறாரு. உங்கள் கண்ணை ஃபுல்லாக அந்த நிலாவோட அந்த இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் பார்க்குறோன்னா அப்படியே அழகாக நம்ம கண்ணு மேலே நிற்கும்ல, அந்த மாதிரி தான் உங்கள் 2 கண்லேயும் அழகாக நிலா நிற்கிது. ஜிம்மன் செம்மையாக ஃபாலோ ஆயிடுறாரு உங்கள் மேலே, அவ்வளோ லவ் வச்சுருக்காரு உங்கள் மேலே. இப்போ நீங்கண்ணா ஜிம்மனை திரும்ப பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படி உங்களே பார்த்துட்ருக்காரு. 2 பேருக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ ஜிம்மன் அப்படியே பிரேக் பண்ணிட்டு செம்மையாக இருக்குல்ல. எது? நீ தான். ஏன்னா நீ தான் செம்மையாக இருக்கண்ணா. ஜிம்மனா வாங்க, நீங்கள் விட்டால் இங்கேயே இதை பண்ணிடுவீங்க, வாங்க. பண்ணணும் ஆசையாக இருக்குது, ஆனால் நீ விட மாட்டியே. ஓ ஜிம்மனா, நான் சொல்லிகிட்டே இருப்பீங்களா? என்னண்ணா யாரு? பார்க் என்னோட பொறுக்கி புருஷா. ஜிம்மனா சரிடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மனும் அந்த பீச்சில் அந்த மண்ணில் அழகாக கையை கோத்துட்டு அப்படி நீங்களும் ஜிம்மனை இப்போ நடந்து நேராக பார்க்கிங் ஏரியா தான் போகிறீங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு பைக் எடுத்துகிட்டு வராரு. நீங்களும் ஜிம்மனை பார்க்குறீங்க. இப்போ ஜிம்மன் பைக் ட்ரைவ் பண்ணுறியா? பைக்கு ட்ரைவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பைக்கா? பைக் ஓடுறதுலையா தான்? இல்லை, ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போயிடுவேன், இல்லை ஆட்டோவில் போவேன். ஆனால் இது என்ன, பைக்கெலாம் வேண்டாம். ஏன்னா பைக்கில் கீர் வண்டி, நான் ஒன்று அழுத்தினா போதும் தூக்கிக்கும், வேண்டாம். ஏய் அதான் இருக்குல்லாம் சொல்லித்தரேன், உட்காரு. எல்லாம் வேணாம் ஜிம்னா. டாடி நான் சொல்லித்தரேன்டி, உட்கார் அப்படின்னு ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா உங்களை உட்கார சொல்லிடுறாரு. நீங்களும் உட்காந்துறீங்க. அப்போ லைட்டாக கீர் போடும்போது லைட்டாக வண்டி தூக்குது. வேணாம் ஜிம்மனா வேணாம். ஏய் உட்காருடி அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா அவர் வந்து உங்கள் பின்னாடி ரொம்ப க்ளோஸாக உட்காந்துக்கிறாரு. உங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஜிம்மனுக்கு அது நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கூட இவ்வளோ க்ளோஸாக, அதுவும் பேக் சைடாக அப்படி க்ளோஸாக உட்காருது ஜிம்மனுக்கு ரொம்ப புதுசு. ஸோ அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் அவரை பார்க்க கண்ணாடி வழியாக பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே குழிஞ்சிக்கிறீங்க தலையா.
இப்படியே தலையை குனிஞ்சிட்டே வண்டி ஓட்டு, எவன் மேலேயாவது விட்டுரு. ஆ அதெல்லாம் இல்லை, முன்னாடி பாரு, நேரா பாரு. ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணு. சரி. அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக போகிறீங்க. ஜிம்மனோட ஹேண்டும் அங்கே இருக்குது. இருந்தாலும் ஜிம்மன் லைட்டாக அப்படி பொறுமையாக விட்டுறாரு. நீங்களும் அப்படியே ஓட்ட ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ ஸ்கூட்டர்னால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பட் பைக்குனால் கொஞ்சம் வெயிட்டாக தானே இருக்கும். நீங்களும் போய் ஓட்டுறீங்க. ஓரளவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கே கொஞ்சம் வண்டியெல்லாம் அவ்வளோ இல்லை, இருக்குது பட் ஆனால் அவ்வளோ இல்லை. ஸோ அழகாக வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க. ஜிம்மன் அப்படியே ஹேண்ட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீங்களே ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ். ஜிம்மன் நான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ எப்படி கற்றுக்கிட்டேன்? அதான் எனக்கும் தெரியல, நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சடனாக பிரேக் போடுறீங்களா? டக்குன்னு ஜிம்மன் என்ன பண்ணிடுறாரு முன்னாடி வந்து, ஐ மீன் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவங்க ஹிப்பை பிடிச்சிடுறாரு. ஐ மீன் ப்ரெஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் ஜிம்மன் அப்படி கத்துறீங்க. அப்படி ஏன்டி பிரேக் போட்ட? இல்லை வண்டி என்னமோ சைடில் வந்துச்சாதான். வண்டி சைடில் வந்தால் பிரேக் போடுவியா? நீ மட்டும் ஓட்டுறீங்க, அவன் மட்டும் போவான். பண்ணா சொல்லு, மூஞ்சில் குத்திடுறான். ஐயோ அதெல்லாம் இல்லை, நான் தான் தெரியாதனமாக போட்டுட்டேன். சாரி ஜிம்மன். அடி தான் பட்டுருச்சு. அடிப்படல, ஆனால் அப்படி சொல்லிட்டு அவரோட ஹேண்டை பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அழகாக உங்கள் ஹிப்பு ரெண்டுத்தையும் நல்லா கிரிப் பண்ணி பிடிச்சிக்கிறாரு மனுஷன். நீங்கள் கையெடுங்க. கையெடுங்க. முடியாது, நீ ஓட்டு. வேண்டாம், கையெடுங்க. சின்னனா கையெடுங்க, வேண்டாம். ஏய் ஓட்டுறி, போய்க்கலாம். அப்படி சொல்லிட்டு கொஞ்சமாக நெளிச்சு ஓட்டுறீங்களா? ஜிம்மன் பண்ண நேரத்தில் எங்கேயோ விட்டுற போகிறா வண்டி கேட்டேன்னு சொல்லிட்டு அவரும் ஹிப்லேருந்து எடுத்துருக்காரு. இப்போ ஃப்ரீயாக ஓட்டுறீங்க. ஸோ பொறுமையாக ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜிம்மன் இப்போ அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வண்டியிலேருந்து இறங்கிட்டேன். தேங்க்யூ. எதுக்கு? இல்லை, வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தீங்களா? இப்போ என்னாலும் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லது தானே? ஆமாம், நல்லது தான். நல்லா இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டு நல்லதுன்னு வேறு சொல்கிறீங்களா? ஏய் நல்லா இருந்துச்சுடி. அதாவது இடுப்பு நல்லா இருந்துச்சு தோணா. இடுப்பு நல்லா இருந்துச்சா? எனக்கு இடுப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்னென்னா முகம் பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கான்னீங்க. இப்போ இடுப்பு பிடிச்சிருக்கு, இடுப்பு நல்லா இருக்கேன்னு சொல்கிறியா? அப்படி கேட்குறீங்க. ஏய் உண்மை தாண்டி சொல்ல முடியும். இது எந்த பொண்ணோட இடுப்பு பிடிச்சதில்ல, ஃபஸ்ட் டைம் இடுப்பு. ஸோ நல்லா இருக்குடி பொண்டாடி அப்படின்னு ஜிம்மன் சொல்ல, நீங்கள் கிளம்புங்க முதல்ல. சரிடி, சரி வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி உங்களுக்கு கண்ணடிச்சிட்டே போகிறாரு. நீங்கள் ஷை ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டேசஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சா? இப்போ அப்படியே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். கல்யாணம் மண்டபம் தான். ஸோ உங்களுக்கு ஜிம்மனுக்கு ஃபைனலி கல்யாணம் ஆகும் போது நீங்கள் வரீங்க. ஜிம்மன் பார்க்குறாரு. ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படி நகையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் அப்பா தான் உங்களை கூப்பிட்டு வர்றாரு, பின்னாடிலேருந்து உங்கள் அம்மா. ஸோ அப்படி ரொம்ப அழகாக இருக்கீங்க. இந்தியன் ஸ்டைல் தான். ஸோ ஜிம்மன் நாங்கள் முன்னாடி மனமேடையில் உட்காந்துட்டு எல்லோரும் வரவங்க எல்லாருக்கும் வாங்க வாங்குறாரு. ஆனால் அவரோட கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட் போகுது. ஐயர் நிறையா மந்திரம் சொல்லிகிட்ருக்காரு. ஜிம்மன் எல்லா மந்திரமே சொல்கிறாரு. நீங்களுமே எல்லா மந்திரமே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்புறமா ஃபைனலி ஐயர் என்ன பண்ணுறாருனா, ரியா கையில் அந்த தாலி தட்டு இருக்கும்ல, கொடுத்து எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி தான் ஜிம்மனை பார்க்குறீங்க. நாடு ஓகே தானே? ஓகே தான் ஜிம்மனா. அப்படி சொல்லிட்டு ஜிம்மனப்பா அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஃபைனலி ரியா முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஐயர்கிட்ட கொடுக்குறா. ஸோ ஐயரும் இப்போ அப்படி ஜிம்மன் கையில் கொடுக்குறாரு. ஸோ ஜிம்மன் அப்படியே எல்லார்ட்டையும் காமிக்கிறாரு தாலியை. எல்லாருமே கட்டுன்றாங்க. இவன் உங்கள்கிட்ட கேட்குறாரு, கட்டவா பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கட்டுங்க ஜிம்மனா, கட்டுங்க அப்படின்னு ஒரு டியரி ஐஸோட ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மனும் அப்படி வெயிட்லாம் பண்ணலை மனுஷன். அப்படியே எடுத்து உங்கள் கழுத்தை தாலி கட்டிடுறாரு. அப்படியே அவரோட கையில் அப்படியே நீங்கள் அப்படியே அழ ஆரம்பிச்சிருப்பீங்க கொஞ்சம். ஜிம்மன் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவருக்கு 3 முடிச்சு போட்டுட்டாரு. அப்படியே அவர் கையில் உங்கள் டியர்ஸ் வந்து விழுது. ஜிம்மன் பார்த்துட்டு, ஏய் நாடு ஒன்றும் இல்லை, அம்மா விட்டு போகிறேன், இல்லை அவனை நல்லா பார்த்துக்கிறேன்டி. என் கலங்க அம்மனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை, அம்மா அப்பா விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள அப்படி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இந்த கை எப்பயும் நான் விட மாட்டேன். ம் ஓகேவா? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவரு அப்படியே கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்க, ஜிம்மன் உங்களை பார்க்க அப்படியே ஐயர் குங்குமம் கொடுக்குறாரு. ஜிம்மன் அப்படியே நெத்தியில் அவங்க தாலியில் முடிச்சு போட்ட இடத்துல அப்படியே போடுறாரு. அப்புறம் அக்னியை 3 தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் ஜிம்மன் அழகாக உங்களுக்கு மெட்டி போடுறாரு. உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஜிம்மனை வெக்கத்தோட பார்க்குறீங்க. கண்ணில் டியர்ஸ் இருக்கு. ரியானா என்னாடி வெக்கமா அப்படின்னு ரியா கேட்குறா. நீங்கண்ணா போடின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அப்படியே தான் டைம் போகுது. இப்போ நீங்கள் ஜிம்மனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே புசானுக்கு போக போகிறீங்க. சியோலேருந்து புசான். இப்போ உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிட்டு வாயம்மா அம்மா போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்றீங்க. சரிம்மா நல்லபடியாக மாப்பிள்ளைய பார்த்துக்கோண்ணா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துக்கிறேன் அம்மா டேப்லெட் கரெக்டாக போடு. அப்பா சுகர் டேப்லெட் கரெக்டாக எடுத்துக்கோப்பா. நான் போயிட்டு வரேன். சரியா ரியா பாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ரியாவுக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் போகும்போது ஆனால் நீங்கள் இருக்கும் போதெல்லாம் கூட அவ்வளோ இது பண்ணிக்கிறோம் எமோஷன் காமிச்சிருக்க மாட்டான். ஐ மீன் கல்யாணம் வரைக்கும். இப்போ நீங்கள் போக போகிறீங்கன்னு ரியாவுக்கு ரொம்ப அழகாக வருது. ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸில் அவங்கள அவ்வளோ பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் ஜெமினோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ரியாவை விட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அவள் அதுக்கு மேலே பயன் நீ இல்லாமல் எப்படி நான் இருப்பேன், இன்னும் நான் என்னடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா அழுதுக்குறீங்க. ஸோ அது ஒரு மாதிரி மிக்ஸ்டட் ஃபீலிங்காக போயிட்டுருக்கு. ஜெமன் இன்னுமே உங்கள் அந்த கையை ஹோல்ட் பண்ணியிருப்பார்ல மனுஷன் தாலி கட்டும் போது, அதுக்கு இன்னுமே ஜெமன் எடுக்கவே இல்லை. இப்போ ஜெமன் அப்படி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஜெமனோட பேரண்ட்ஸ் எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ் ஹக் பண்ணிட்டு அவங்களும் அப்படியே காரில் ஏறிக்கிறாங்க. தம்பி பொண்ணு கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தா கோச்சுக்காதப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறேன். அப்பா அப்படின்றப்ப நீங்கள் சொல்கிறீங்க, நாம்மா நீ நல்லா இருக்கணும்ல. சரிம்மா போயிட்டு வேணுமா அப்படின்ற உங்கள் அப்பா அம்மா 2 பேர் டாட்டா காமிக்கிறாங்க. ரியாவும் தான். ஸோ அங்கே இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே புசானுக்கு போகிறீங்க. ஜெமன் அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஜெமன் மாதிரியே தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படி டைம் போகுது. நீங்கள் ஜெமனோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ ஜெமனோட அப்பா அம்மா தான் வாயன்மா ஆண்டி இங்கே பாரு, என் ஆண்டி அங்கிள்லாம் கூப்பிடணும் கிடையாது. நீ எங்களையும் அப்பா அம்மான்னு கூப்பிடலாம். புரியுதா? நானும் உனக்கு ஒரு அப்பா அம்மா தான். ஆனால் உங்கள் அப்பா அம்மா இடத்துக்கு வர முடியுமான்னு தெரியல. பட் இதுதான் நானும் உனக்கு ஒரு அப்பா அம்மா தான். சரியா? என்னையும் நீ அம்மான்னு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஜெமனோட அம்மா சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே அம்மான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஜெமனோட அப்பாவும் சரிம்மா பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அது ஜெமனுக்கான வீடு. ஜெமன் அப்படி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜெமனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி ஜெமனோட செஸ்ட்டில் நல்லா அவங்க மூஞ்ச ஃபுல்லாக வச்சுட்டு அப்படி நீங்கள் அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏய் நாடி இல்லை ஜெமனா, அப்பா அம்மா விட்டு ரொம்ப தூரம் பிரிந்தது கிடையாது. சியோல் எங்கே, பூசான் எங்கே, ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. அப்பா அம்மா என்னை பார்க்கணுன்னா கூட உடனே பார்க்க முடியாது. நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தா கூட உடனே என்னை பார்க்க முடியாதுல்ல. அப்படி நீங்கள் அழறீங்க. ஜெமனா ஏய் பார்த்துக்கலாண்டி, அத்தம்மா நான் கூப்பிட்டு வர மாட்டேண்ணா. இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் வரணும்ல, அதுக்கு என்னடி பண்ணலாம்? ஃப்ளைட் டிக்கெட் போடுறியா? அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஜெமன் கேட்குறாரு. நீங்கள் போங்க விளையாடாதீங்க. அப்புறம் என்னடி? சரின்னு சொல்லிட்டு ஜெமன் இப்போ அப்படி தான் சரி அழுது நிப்பாட்டிட்டு ரூமுக்கு போகலாமா அப்படின்னு ஜெமன் கேட்குறாரு. நீங்கள் ஜெமனை பார்க்குறீங்க. என்ன இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு ஜெமன் சொல்கிறேன். உனக்கு ஓன் கவலை, எனக்கு ஏன் கவலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் நீ என்னென்ன பிளான்லாம் வச்சுருன்னு தெரியுமா? இன்னைக்கு ஒரு கேம் விளாட்லாமா? என்ன கேம்மா? நீ மேலே அல்சம் போடவா? வாங்க ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நீ ரெஸ்ட் ரூம் போயிருந்த, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட பால்சம் எடுத்துட்டு அல்லவா? ஐ எம் வெயிட்டிங் பேபிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் ஒரு மாதிரி போகிறாரு. உங்களுக்கு ஷையாக இருக்கு. நீங்களுமே இப்போ அப்படி தான் பால்சம் பட்டுட்டு மேலே போகிறீங்க. ஜெமன் ரெட்டியாக உட்காந்துருக்காரு. அவர் எப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு வந்தோடனே. நீங்கள் என்ன வந்தோடனே ஹக்கா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, நான் அவங்க ஹிப்பை பிடிச்சி கிள்ளி விட்டுறேன். ஜெமனா ஏன்னா இதில் ஒரு செம்ம பெரிய அப்சர்ஷன் தெரியுமா? விடுப்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆமாம், என் இடுப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு இதுவா? ஏய், அன்னைக்கு பைக் ரைடிங்கில் எவ்வளோ எப்படி இருந்துச்சு தெரியுமா? இடுப்பை பிடிச்சிட்டு இருக்கும்போது. அதை பற்றி உனக்கு என்ன தெரிய போகுது? சரி விடு, வா உட்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜிம்முன்னு உட்காந்துருக்கீங்க. பால் வந்து டேபிள் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் டேபிள் மேலே வச்சுருப்பீங்க. இப்போ ஜிம்மன் பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே அவர் கீழே என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு 6 பேப்பர் இருக்கும். ஜிம்மனா, என்ன ராஜாராணி விளையாட போகிறோமா அப்படி கேட்குறீங்க? ஏய், ராஜாராணி இல்லடி, இந்த கேம் பேர் ட்ரூத் ஆர் டேர். எது? ட்ரூத் ஆர் டேரா? சொல்லுங்கண்ணா, அதுக்கு எதுக்கு பேப்பரு? நீங்கள் ஒரு டேர் சொல்லுங்க, நான் ஒரு ட்ரூத் சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஒரு ட்ரூத் சொல்லுங்க, நான் ஒரு டேர் சொல்லுவேன். அது நல்லா இருக்காது. இது ட்ரூத்தே சொல்லிட்டுருந்தா டேர் எப்போ வருது? அதுதான் இது போட்டிருக்கேன். நல்லா இருக்கும் முன்னாடி. இல்லைம்மா, மொத்தமாக 3 ரவுண்டு. இல்லை, மொத்தமாக 3 ட்ரூத்து 3 டேர் இருக்கும். 3 ரவுண்டில் யாருக்கு அதிகமாக டேர் வருதுன்னு பார்ப்போம். ஆனால் என்ன இருந்தாலும் 3 இருக்குது, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இப்போ என்ன பண்ணுறாருண்ணா, சரி ஃபர்ஸ்ட் நான் குலுக்கி போடுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இப்போ குலுக்கி போகிறாரு. ஸோ வாங்க அப்படியே அந்த கேம்குள்ளே போகலாமா? எல்லாருக்கும் அந்த கேமை பற்றி தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது ஃபர்ஸ்ட் நைட்டில் வர அந்த கேமு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, ஓகே? இப்போ ஜிம்மன் அப்படிதான் அந்த குலுக்கி போட்டுட்டாரு. குலுக்கி போட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க, ஜிம்மனும் எடுக்கிறாரு. பார்த்தா 2 பேருக்குமே ட்ரூத் தான் வந்திருக்கு. இப்போ ஜிம்மன், எனக்கு ட்ரூத்து, எனக்கும் ட்ரூத்து தான். நல்லா தான் இருக்கு. சரி பொண்டாடி, இப்போ நான் கொஷின் கேட்குறேன். கேளுங்க ஜிம்மனா, நல்ல கேள்வி கேளுங்க, நான் உண்மையை மட்டும் தான் சொல்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனா அப்படியே கேட்குறாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு? என்ன ஜிம்மனா, என் மேலே சந்தேகப்படுறீங்களா? ஏய், உண்மையை சொல்றீ, கொஷினுக்கு ஆன்சர் சொல்லு. அதுவா இதெல்லாம் 2-3 கொஷின் கேட்காதுன்னா நான் கேட்டது மேலே ஆன்சர் சொல்லு. அது பண்ணியிருக்கேன். ஏய், பண்ணிருக்கியா? யார் இது? எப்படி இருப்பான்? எவன்? யாரு அவன்? அதுதான் ஆஃபீஸில் பண்ணேன். ஆஃபீஸ்லையா? ஏன் ஸ்கூலு காலேஜ்லாம் பண்ணலையா? எனக்கு யாரையும் பிடிக்கல. ஏன்னா என் லெவலுக்கு எந்த பசங்களும் இல்லை. ஓ, லெவலுக்கு அங்கிளா வேணும் உனக்கு? சின்னனா பொறுக்கி மாதிரி பேசாது. பொறுக்கி தானா? அன்னைக்கு என்னை பொறுக்கி தானே பேர் வச்சேன். அப்படியே கூப்பிடு முன்னாடி பொறுக்கி புருஷா. ஓ சின்னண்ணா, கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் பேசாத. ஓ ஆமாம் இல்லை, கண்டென்ட்டே பொறுக்கி புருஷனா தான் இல்லை. சரி விடு, நான் சொல்கிறேன். சொல்லு பொண்ணாடி. அதாவது ஆஃபீஸில் ஒரு பையனை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. ஆஹா, பார்த்தோன்னே ஃப்ளாட்டா? அவ்வளோ அழகா? என்னோட? ஆமாம், உன்னோட ரொம்ப அழகு தான். ஏன் நீ எப்படி பார்க்குற? இல்லை சும்மா சொன்னேன். சொல்லு, என்னோட அழகா? ஆமாம் ஜிம்மனா, உன்னோட அழகு. அப்புறம் என்னாச்சு? கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அதுவா, பார்த்தோன்னே எப்படா போய் கேட்குறதுன்னு யோசித்தேன். அவன் எங்கள் கம்பெனிக்கு பார்ட்னர் போட வந்தான். அப்போ தான் ஜிம்மனுக்கு புரியுது அது அவன் தானே. என்ன தானே சொல்கிறேன், சும்மா விளையாடாதடி, உண்மையை சொல்லு, யார் அந்த பையன்? ஐயோ ஜிம்மனா, கதையை கேளு, உடனே நீ தான் நினச்சிக்காத. சரி சொல்லு. அவனை பார்த்தோன்னே நான் விழுந்துட்டான். அவன் செமினார் எடுக்கும் போதும், அவன் என் பாஸ் கூட பேசும்போதும் நான் அப்படியே அவனே சைட் அடிச்சுட்டு இருந்தேனோ. ஆக மொத்தம் அது நான் தான் இல்லை? ஆமாம் ஜிம்மனா, அது நீ தான். ஓ, அப்போ நானும் ஃபர்ஸ்ட் லவா அப்படின்னு ஜிம்மன் கேட்குறாரு. நீங்கள் அப்புறம் நீ தான் அது. விளையாடாத, உண்மை தானே சொல்கிறேன். ஐயோ, என் மேலே என் பொறுக்கி புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஜிம்மன்னா? இல்லை அப்படி இல்லை, சும்மா தான். சரி, நான் உன்னை கேட்குறேன். அதே கொஷின் தான். நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு அப்படின்னு ஜிம்மன் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க ஜிம்மன்னா? நானும் ஆஃபீஸில் தாண்டி லவ் பண்ணேன். ஐயோ, நீங்களும் ஆஃபீஸ் தானா? ஏன் ஸ்கூல் காலேஜ் என்னாச்சு? ஸ்கூல் காலேஜில் கரடி போட்டு சுற்றுவேன், எனக்கு கண்ணு தெரியாது. எல்லாரும் என்னை பார்த்து சோடா போட்டி குள்ளமாக இருக்குன்னு கதைப்பானுங்க. அதனால நான் ஆஃபீஸில் தாண்டி ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஒன்று மாதிரி தான் விழுந்துட்டேன். அப்படி ஒரு அழகு, பேரழகு.
என்னை பார்த்து ஒரு ஹாய் சொன்னா பாரேன். நானும் பார்ட்னர் கூட தான் வந்து போனேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். என்ன அழகுடா! என்ன அழகு! என்னை ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்த்துக்கிட்டா. ரொம்ப இதாக பண்ணா. ஆனால் காசுக்கு கூட எல்லோரும் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ரொம்ப ரெஸ்பெக்டடாக பார்த்துக்கிட்டா. ரொம்ப அப்படின்னு ஜமன் சொல்கிறாரு. நீங்கள் என்ன அப்போ அது நீ தாண்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமன்னா எது நானா? நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வா? நீ எப்படி என்னை பார்த்து லவ் பண்ணியோ அதே மாதிரி தான் அவனை பார்த்தோடனே வந்துட்டான். அப்படியே ஃப்ளாட்டு. அவ்வளோ பிடிக்கும்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நீ தான் என் பொண்டாட்டியாக வரும் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தாண்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டியாக வருவேன்னு அப்படின்னு சிம்மன் சொல்ல, நீங்களும் போங்க சிம்மனா மாதிரி வெக்கமாக வருது. வெக்கமாக வரும் டி, வெக்கமாக வரும். சரி நெக்ஸ்ட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படி நீங்கள் குளிக்க போடுறீங்க. இப்போ சிம்மன் அப்படி எடுக்கிறாரு. பார்த்தா அவருக்கு ட்ரூத்து, உங்களுக்கு டேரு. இப்போது நீங்கள் என்ன வந்திருக்கு? ட்ரூத்து மறுபடியுமா? உனக்கு எனக்கு டேரா? நல்லா இருக்கே. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்கும் வேறு வந்திருக்கு. நான் கேட்குறேன். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கேட்டீங்க, இப்போ நான் கேட்குறேன். சரிடி கேளு. நீங்கள் யாரையாவது கிஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னோட கேள்வி இது. அன்னைக்கு தான் பீச்சில் சொன்னானே உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் கிஸ் கூடன்ட்டு. அப்புறம் என்ன அது சொன்னீங்க. ஆனால் எனக்கு சின்னதாக ஒரு டவுட்டு. அதான் என் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு ஃபர்ஸ்ட்டு உனக்கு கல்யாணம் பண்ணது சின்னனா விளையாடாதீங்க. பின்ன என்னடு இப்படிலாம் கொஷின் கேட்டால் நான் என்ன சொல்ல? எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நீ தாண்டி அப்படின்னு சிம்மன் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை நல்லா கிஸ் பண்ண தெரியும் போல் உங்களுக்கு? ஆமாண்டு, அதெல்லாம் ஃப்ரெண்டுங்க மூலயமா கற்றுக்கிட்டான் எப்படி கிஸ் பண்ணணும்னு. ஓ அப்படியா? சரி சரி ஓகே. டேட் தானா? ஆமாம். டேர் படி ஒன்று தரேன். என்னது? நம்ம ரெண்டு பேருக்கும் இனி ஒன்று நடக்கும்ல. என்ன நடக்கும்? அரேண்ணா மேக் அவுட் தான். லவ் வில் மேக் அவுட். சின்னண்ணா இன்னைக்கே வா. ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் நைட்டில் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்டில் நடக்கும்னா நடந்தே ஆகணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ண முடியாது. சிம்மண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிம்மண்ணா சொல்கிறத மட்டும் கேள்வி பண்ணாடி. நம்ம 2 பேருக்கு நீ நடுவோம்ல? நடக்கும். இப்போ நான் ஒன்று சொல்லுவேன். இல்லை நீங்கள் எப்பயே சொல்லிடுங்க. அது என்ன நானும் பார்க்கணும். சரி இப்போவே சொல்லிடுறேன். கீழே நான் உனக்கு எவ்வளோ ப்ளஷர் கொடுப்பனோ அதே லெவலுக்கு நீ எனக்கு ப்ளஷர் கொடுக்கணும். நீங்களும் அப்புறமா கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிட்டு யோசிக்கிறீங்க. என்னது உனக்கா? சும்மா அது ஒரு மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வேணால் கொஞ்சமாக பண்ணு, அதுக்கப்புறம் நான் நிறையா பண்ணுடி. உனக்கு தானே எல்லாமே. சும்மா வேண்டாம் ப்ளீஸ்டி போனாடி. உன் டேரா தான். சும்மா நிறையா சொல்லியிருக்காருல ஒரு மாதிரியாக இருக்கும்னு. ஓ உனக்கு எல்லாம் மாதிரியாக தான் சொல்லுவாளா? நல்ல ஃப்ரெண்டுடி உனக்கு அவ. போங்க சும்மா. அப்போ நீ விட்டு பண்ண பார்த்ததில்ல? பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்பலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு ரியா தான் பாப்பா. ஓ சரி சரி சொல்லு. பண்ணுவல சின்னண்ணா? என்ன சின்னண்ணா இதெல்லாம் ஒரு டேரா? அப்போ இதோட ஹை லெவலில் தட்டுமா? சின்னண்ணா அடிச்சிருவேன், இதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திரும்பணும் அப்படி என்ன பண்ணுறாண்ணா? சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படிதான் அவர் சரி ஓகே நெக்ஸ்ட் ரூம் போகலாம், இது பண்ணணும், நான் மறக்க மாட்டேன் நீ மறந்தாலும் சரியா அப்படி சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணுறாருண்ணா? சரி ஓகே நான் குளிக்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் குளிக்க போடுறாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் எடுக்கிறீங்க. பார்த்தா ஒரு 2 பேருக்குமே டேரு. எனக்கும் டேரு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன? எனக்கு டேர் தான் வந்திருக்கு. கடைசியாக அதுதான் இருக்கும், அதான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி பொண்டாட்டி, எனக்கு டேர் கொடுக்குறதா இருந்தால் என்ன கொடுப்பேன் சொல்லு. இந்த சமைக்கிற வேலைலாம் கொடுத்துறாத. ஒரு வாரம் சமைச்சிரு, ஒரு வாரம் எனக்கு காலை விடு, ஒரு வாரம் பாத்திரம் வளர்க்கலாம்,
வேற மாதிரி ஏதாவது குடுடி. இன்னைக்கு தீம்ல ஏதாவது ஒன்று குடுறி. ம் நீ பண்ணும்போது பொறுமையாக பண்ண, வேகமாக பண்ணக்கூடாது. ஏய் என்னடி இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாப் போடுற? இதெல்லாம் ஒரு ஃப்ளோ வந்தால் வேகமாக பண்ணுவேன்டி, கட்டில் கூட உடையும். என்னது கட்டில் உடையுமா? வானச்சுமினா இப்படி பண்ணுவேன் தானே. எல்லா பசங்களும் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரியா சொல்லியிருக்கா. ஐயோ, ரியா உன்னை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கான். சரி ஓகே, உனக்காக வேணாம் பொறுமையாக பண்ணுறா, நீ எனக்கு பண்ணுறேன்ட்டல அப்படின்ட்டு. இப்போ திரும்ப அப்படியே தான் என்ன பண்ணுறாருண்ணா. சரி உனக்கு என்ன டாரு. ம் சரி ஓகே, நான் பண்ணும்போது ஜெமினா வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் பண்ண நீ கோஆப்ரேட் பண்ணும் சரியா? நான் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுறேனோ அப்போ நான் விட்டுருவேன். ம் ஜெமினா அப்போ எத்தனை ரவுண்ட் வேணா போக முன்னாடி. ஏன்னா அவ்வளோ லவ் வச்சிருக்கேன் உன் மேலே. லஸ்ட் இருக்கோ இல்லையோ, அவ்வளோ லவ் இருக்குடி உன் மேலே, அவ்வளோ லவ். ஜெமினா என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டி, லஸ்ட்லாம் 5% தான், 95% லவ் மட்டும்தான் உன் மேலே, புரியுதா அப்படின்னு ஜெமன் சொல்கிறாரு. நீங்கள் ஜெமனே பார்க்குறீங்க டியரி ஐஸோட. ஏன்டி இப்படி பார்க்குற? இந்த மாதிரி எனக்கு யாரும் சொன்னது கிடையாது, அதனால தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமன் அப்படியே உங்கள் டியர்ஸில் வெயிட் பண்ணிட்டு, சரி பொண்டாட்டி போகலாமா? எங்க? பெட்டுக்கு தான். ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்படியே தூக்கிக்கிறாரு. நீங்கள் ஜெமனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் 2 கையும் ஜெமனோட தலைக்கு பின்னாடி போட்டுட்டு ஜெமனை ஒரு மாதிரி ஷை லுக்கில் பார்க்குறீங்க. ரெண்டு சீக்கும் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. சொல்லப்போனால் ஃபேஸே ரெட்டாக இருக்குது உங்களுக்கு. ஜெமன் அப்படியே அந்த பேப்பர்ஸ்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே உங்களை பெட்டில் போடுறாரு. நீங்கள் ஜெமனே பார்க்குறீங்க. அப்புறம் என்ன, ஜிம்மன் அப்படியே லைட்லாம் ஆஃபே பண்ணல மனுஷன். நீங்கள் ஜிம்னே பார்க்குறீங்க. ஜிம்மன் அதெல்லாம் நோன்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஸோ அப்படியே ஜிம்மன் பொறுமையாக அவரோட ஷர்ட்டு அவரோட இதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. என்னலாம் நீங்கள் ஜிம்மனா எதுக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க? இதெல்லாம் எல்லாம் பண்ணால் தாண்டி போண்டாடி நல்லாயிருக்கும். எனக்கு ஷர்ட் வந்து பனின்னு சுத்தமாக பிடிக்கல. என்னடி இது இந்தியன் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஷர்ட்டு பனின்லாம் கொடுக்குறீங்க? பரவாயில்ல, ஆனால் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் வேர்க்குது பாருடி, இப்படி வேர்த்துருக்கு பாரு. என்ன ஜிம்மனா உனக்கு இந்த பனி காலத்துல வேர்க்குமா? அதெல்லாம் வேர்க்கும்டி, வேர்க்கும். இதுக்கப்புறம் இன்னும் நல்லா வேர்க்கும். ஏன்? நான் புருஷன் அப்படி ஒரு ஃப்ளோவில் போப்பாரு, அதுதான் செம்மையாக வேர்க்கும் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறாரு. நீங்கள் ஜிம்மனே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்புறம் என்ன ஜிம்மன் அவரோட ஃபோர்ஹெட், அதாவது உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உங்கள் லிப்ஸில் ட்ராவல் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி கீழே போயிட்டுருக்காரு. உங்கள் செஸ்ட்டை பார்த்து தான் மனுஷன் பிடிச்சி நல்லா பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் செஸ்ட்டை விடவே இல்லை, அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் அப்படியே ரப்பிங் பண்ணிக்கிட்டே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளஷர் ஏற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு உங்கள் செஸ்ட் ஏரியாலாம். நீங்கள் ஒரே மார்னிங் தான் ஜெமன் 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 பொறுக்கி புருஷான்லாம் கத்துறீங்க. ஏய் என்னாடி பொறுக்கிலாம் கத்திட்டுருக்கா? புருஷான்னு கத்து, அதுன்னு பொறுக்கி புருஷா. போ ஜெமினா, வலிக்குது எனக்கு. இன்னொன்று என்ன அங்கேயே பண்ணிகிட்ருக்கா? கீழே வேணா போ, வலிக்குது. ஓ கீழே போவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பெல்லாம் போட்டு பைட் கொடுக்குறாரு. அந்த ஹிப்போட கர்வ் இருக்கும்ல, ஸோ அந்த ஜெமனுக்கு அந்த என்ன தெரியல, அவ்வளோ அப்சர்ஷனை அப்படி கட்டிச்சு எப்படி சக் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, லிக் பண்ணிகிட்ருக்காரு. ஜெமனுக்கு ரொம்பவே அந்த ஏரியா பிடிச்சிருக்கு. அப்படின்னு தான் ஜெமன் ஒன்று விஷயம் நோட் பண்ணுறாரு. பார்த்தா உங்கள் உடம்பு ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக இருக்குது, பார்த்தா ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். ஏய் நாடு இது அவ்வளோ சிலுக்குதா உனக்கு? பின்ன என்ன ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கட்டும்னா பொறுமையாக பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெமனோ சரிடி போண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ், ஐ மீன் உங்கள் சாரி செஸ்ட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு, ஆஃப் நேக்டு. இப்போ நீங்கள் ஜெமனை பார்க்குறீங்க. அப்படியே அவர் கீழே போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே கீழே இருக்கவ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அப்படியே மனுஷன் ஃப்ளையிங்கில் அனுப்புகிறாரு எல்லாத்தையும். ஜெமினா நீ வேகமாக இருக்கு எனக்கு புரியுது, ஆனால் இப்படிலாம் வேணாம் ஜெமினா அப்படின்றீங்க. ஏய் மாறுடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு ப்ளஷர் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களாம் முடியல, உங்களுக்கு பாடியெல்லாம் தூக்குறீங்க. ஏய் உன்னோட இருடி ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி தான் அதுக்கான என்னென்ன ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜிம்மன்
ஸ்லோவாக போயிட்டு லாஸ்ட்டாக உங்கள் மேலே அப்படியே உட்கார்றாரு. நீங்கள் சிம்ரனே பார்க்குறீங்க ஒயிட் ஐஸில். ஏன்னா அடுத்தது என்ன நடக்கப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சிம்ரன் அப்படியே தான் பொண்டாட்டி ஆரம்பிக்கலாமாடி, என்ன இப்படிலாம் கேட்குறேன் அப்படின்றீங்க. சிம்ரன் அப்படி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஃபுல்லாக பண்ணிடுறாரு. ஐ மீன் இன்சர்ட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான். நீங்கள் சிம்ரனை ஒயிட் ஐஸில் பார்க்க சிம்ரன் புரியுது. சிம்ரன் அப்படியே பொறுமையாக தான் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதுவே பெயினாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமில் ஸோ ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நீங்களும் பொறுமையாக சிம்ரனை பொறுமையாக பண்ணுடா அப்படின்றீங்க. ஏய் இருடி பொண்டாட்டி அப்படின்றீங்க. சிம்ரனும் இப்போ அப்படி தான் உங்களோட பாடியில் எல்லா ஏரியாவுமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தெரியணும், பெயின் தெரியக்கூடாதுன்னு. ஸோ அப்படி தான் ஒரு 2 months 3 months அப்படியே ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜெமன் உங்களுக்கு பண்ணுறது தான் உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு 5 round கிட்ட போயிட்டுருக்கு. ஜெமன் அப்படியே தான் பொண்டாட்டி நான் கேட்டேன்ல வா அது பண்ணுவா. இல்லை எனக்கு வலிக்குது வேண்டாம். ஏய் என்னாடி நான் மட்டும் உனக்கு பொறுமையாக பண்ணல என்ன பண்ணுடி அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படி தான் ஜெமனுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெமன் அவன் சொன்ன மாதிரியே கீழே போகிறீங்க. உங்களுக்கு அது பார்க்கும் போதே பயமாக இருக்குது. ஜெமனா பயமாக இருக்குது. ஏய் சின்னதாக பண்ணுடி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்படியே உங்கள் வாய்க்குள்ளே தான் பண்ணுறான். நீங்கள் ஜெமனா அப்படின்றீங்க. ஏய் பொண்டாட்டி கொஞ்சம் நேரம்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் ஜிம்முக்கு ப்ளஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மில் அவங்க ஹெட்டை பிடிச்சி இன்னும் பண்ணுன்ற மாதிரி உள்ளே இழுக்கிறான். நீங்கள் ஜிம்முக்கிட்ட அவன் உடம்புல அப்படியே மேலே அடிக்கிறீங்க அவனோட ஸ்டொமக்கில். ஜிம்னும் சரி ஓகே நீ மேலவா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் உங்களுக்கு கீழே போட்டுட்டு அவர் மேலே வந்து அப்படியே உங்களை இன்சர்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஜிம்மன் உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் இது பண்ணிடுறாரு. ஸோ உங்களுக்குள்ளே போயாச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுறீங்க நம்ம உள்ளே போகிற மாதிரி. ஸோ ஜிம்மனும் அப்படி உங்களை பார்க்க ஜிம்மன் அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ஜிம்மனா அப்படின்றீங்க. ஜிம்மன் அப்படியே பார்க்குறாரு. உங்கள் கண்ணில் அவ்வளோ கண்ணீர். ஏய் என்னாடி வலிக்கலன்னு சொன்னா ஏன்டி அழுகுற? இல்லை இதுக்கு பெயர் ஹாப்பி டேஸ் ஜிம்மனா. ஸோ தானாக வருது உன்னை பார்த்த உடனே. ஏய் அழாதடி நான் இருக்கேன் உனக்கு. அப்போ தானே மாதிரி தான் எப்பயுமே இந்த கையை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன்ட்டி உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மனை நல்லா டேக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜிம்மனோட செஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜிம்மனோட செஸ்ட்டுக்குள்ளே போயிடுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் செத்தாலும் இங்கே உன்னோட மார்பில் தான் நான் சாகணும் ஜிம்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் இல்லை சொல்லாதடி. வாழ்ந்தாலும் செத்தாலும் ஏன் நான் மட்டும்தான். நமக்குன்னு ஒரு பிள்ளைங்க வரும். அது எனக்கு கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. லவ் யூ டு ஜிம்னா. லவ் யூ டு அப்படின்ற மாதிரி இப்போ தான் அவங்க 2 பேர் லவ்வை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களே. ஸோ அப்படி ஜிம்மன் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஜிம்மனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஒரு அழகான சாங் இதை கேட்டனால நீங்களும் ஃபீல் பண்ணிக்கோங்க. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் நொடி என் கண்கள் ஓரம் நீர்த்துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோடுதே. ஓ ஸோ இப்போ ஜிம்மன் அப்படி தான் அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருப்பாரு. இப்போ அப்படியே பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டீங்க. அப்படி உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்கா, பொண்டாட்டி நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே மறுபடியும் உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் உங்களுக்கு அழகாக போட்டுட்டு அவரும் தூங்கியிருப்பார். ஸோ இதோட நம்ம பொறுக்கி புருஷாவை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நீங்களும் ஜிம்மனும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு அழகாக உங்களை மாதிரியே ஒரு குழந்த ஜிம்மன் மாதிரி ஒரு குழந்த பிறக்கும். ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. அவ்வளோதான். ஹாப்பி எவர் ஆஃப்டர். ஸோ அவ்வளோதான். ஸ்டோரி முடிச்சுக்கலாம்.
ரொம்ப நாளாக வந்து கேட்டே அப்படியே பார்த்துட்ருக்கோம். சரி ஜெமினிக்கு ஒரு கொஞ்சம் நம்ம இதுவே போடாத கண்டென்ட்டாக போடுவோமேன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ட்ரூத் ஆர் டேர் கான்செப்ட் கொண்டு வந்து பொறுக்கி புருஷன் அப்படின்னு டைட்டில் வச்சாச்சு. ஸோ மேபி ஜெமினா மிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சேனலில் 7 மெம்பர்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாரோட ஒன் ஷாட்ஸையும் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, நேற்று போட்ட ஆரம்ப ஒன் ஷாட்டையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஷஃபியோட வாய்ஸ் ஓவர். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகேடா, வந்து ஸோ இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, அபவுட்டில் கொடுத்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணி தென் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேடா, ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.